20 வருஷத்துக்கு முன்னாடி இவன் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அம்மா இவன் வேணான்னு சொன்னனால இவனும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட அம்மா முன்னாடி வந்து நின்னதுமே அந்த வயசான அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பையன் கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறாங்க. நீ என் கூடயே இருடா, எனக்கு வயசாயிட்டனால என் கூடயே இருடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனும் சரி, நம்ம அம்மா வயசா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நமக்கும் இப்ப அந்த அளவுக்கு சரியா வேலை இல்லாம இருக்கு, நல்ல வேலை கிடைச்சதும் அவங்கள விட்டு போயிடலாம், நமக்கு என்ன பாசமா பந்தமா அப்படின்ற மாதிரி மனசுல நினைக்கிறான். அதுக்கேத்த மாதிரி இவனுக்கு ஒரு ஆட்டிசம் தம்பியும் இருக்காங்க. அந்த ஆட்டிசம் தம்பி எவ்வளவுதான் பெரிய பையனா இருந்தாலுமே அவங்க அம்மா குளிக்க வைக்கும் போது கூட அவனை பக்கத்துலயே இருந்து பாத்துக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பெரிய பையனும் வந்தனால அவனுக்கு தம்பியோட ரூமை கிளீன் பண்ணியே கொடுத்துடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி அவனும் தன்னோட தம்பி ரூம்ல இருக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அந்த ஆட்டிசம் இருக்கிற பையன் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறதுனால இவருக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறமா அவன் அவனே அறியாம யூரினும் போயிடுறனால இவன் கூடலாம் என்னால இருக்க முடியாது, நான் தனியா படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா, நான் ஒரு மாசம் ஊருக்கு போறேன் வேலை விஷயமா, ஸோ தம்பியை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனும் தன்னோட தம்பியை நல்லாவே தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனா திடீர்னு ஒரு நாள் இவனோட தம்பியோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, ஐயோ இவனுக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போன மாதிரி இருக்கு, சரி நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி கொடுப்போமேன்னு சொல்லி கடைக்கு போய் நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கலான்ட்டு போறான். ஆனா அந்த நேரத்துல பார்த்தா தன்னோட தம்பியை மிஸ் பண்ணிடுறான். சரி, தொலைஞ்சு போன தம்பி எப்படியோ தேடி வீட்டுக்கு தான் போயிருப்பானு சொல்லி வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த நேரம் இவனோட அம்மாவும் அங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த அம்மாவும் இவன் கையில இருக்கிற புது ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, கூட தம்பி வேற இல்லாததை நினைச்சிட்டு, அட பாவி, நீ ட்ரெஸ் உனக்காக வாங்க போய் தம்பியை மிஸ் பண்ணிட்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, சரி அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லி தன்னோட அம்மா கூட சேர்ந்து போய் தன்னோட தம்பியை தேடலாம் அப்படின்ட்டு பாக்குறாங்க. எப்படியோ கடைசியில தன்னோட தம்பியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து தன்னோட தம்பியை மிரட்டுறதுக்காக கொஞ்சம் சத்தமான குரல்ல இவரும் பேசிடுவாரு. இதை பார்த்து அவங்க அம்மா, என்னடா இது நீ ஒரு தம்பி இப்படியே நடத்துவ, அவனை பயங்கரமா ஹர்ட் பண்ற மாதிரி பப்ளிக் முன்னாடி பேசிடுறாங்க. அப்ப அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த நேரத்துல தான் அவங்க அம்மா வேலை செஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு விஷயத்தையும் கேள்விப்படுறான். அதாவது இந்த அம்மா ஒரு மாசமா வேலைக்கு எங்கேயும் போகலன்ற விஷயத்தையும், அவங்களுக்கு கேன்சர் இருந்ததாலும் அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போயிருந்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு, ச்சே நம்ம அம்மாவை போட்டு பயங்கரமா திட்டிட்டோமேன்னு சொல்லி மனசுக்குள்ள பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சாகுற தருவாயில இருக்கும் போது தன்னோட அம்மாவை பக்கத்துல போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்க போறான். அந்த நேரத்துல அவங்க அம்மா, எப்படியாவது நீ கடைசி மூச்சு இருக்கிற வரையும் உன் தம்பியை நல்லா பார்த்துக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்ப கூட அவனுக்கு என்ன ஒரு வருத்தமாகுதுன்னா, இத்தனை வருஷம் உன்னோட பையன் அங்க இங்க என்னென்ன பண்ணிருப்பான், எப்படி கஷ்டப்பட்டு இருந்திருப்பான்றது கொஞ்சம் கூட மனசால நினைக்காம நீ ஒரு 2வது பையனை மட்டும் பார்த்துக்கோன்னு சொல்றியேம்மா, என்னம்மா இதெல்லாம் நியாயம் அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே போய் அங்க இருந்து அழவும் ஆரம்பிக்கிறா.